ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோன் வுல்ஃப். வெயில் எப்படி இருக்குது? பயங்கரமா. சென்னை வாசிகளுக்கு இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. நம்ம எவ்ரி ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் இந்த வாட்டி வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. ஹோப் இன்னும் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகும்னு நம்ம நம்பலாம், வேண்டலாம். ஓகே, ஸோ நேற்றுக்கு பார்ட் 2 பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பார்ட் 3. பார்ட் 2 உடைய ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது, மாயான்றவங்களே இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு எல்டர்லி பர்சன் வந்து ஸ்டேஷனுக்கு வெளியில் நின்று கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மாயான்ற பர்சனை இவர் அனுப்பிடுறாரு வீட்டுக்கு. அந்த எல்டர்லி பர்சன் கிட்ட கேட்குறாரு, நீங்கள் யார் என்னன்னு. அவர் சொல்கிறாரு, என்னுடைய டாட்டரை இந்த விக்ரம் சேத்தின்றவன் தான் ஃபோர்ஸ் டு சூசைட் ஹர் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், என்னோடய டாட்டர் ஒரு ரேப் விக்டம். அவங்க எப்படி அந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணி வந்தாங்கன்னு எனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுங்கள், என்னுடைய புக்கில் நான் பப்ளிஷ் பண்ணுறேன், பட் உங்கள் நேம் அண்ட் ஐடென்டிட்டியை நான் ரிவீல் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அதை நம்பி என்னுடைய டாட்டரும் இன்டர்வியூ கொடுத்தாங்க. பட் இவர் என்ன பண்ணிட்டாரு, இவருடைய புக்கு பப்ளிசிட்டிக்காக என்னுடைய டாட்டரோட நேமை ரிவீல் பண்ணிட்டாரு. உடனே வீட்டுக்கெல்லாம் ப்ரெஸ் மீடியா வர ஆரம்பித்தாங்க. 5 பேர் சேர்ந்து அவங்கள ரேப் பண்ணாங்களான்ட்டு என்னுடைய டாட்டரை எங்கே போனாலும் துரத்தி அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறேன்னு ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. இது சம்மந்தமாக நான் இந்த ரைட்டர்கிட்ட பேச போனேன், எங்களை அவர் மதிக்கவே இல்லை. ஒரு அளவுக்கு மேலே ப்ரெஷர் தாங்க முடியாமல் என்னோடய டாட்டர் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. ஸோ அது சூசைட் கிடையாது, மர்டர்ன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பர்சன் ரொம்ப மோசமான பர்சன், இவரை காரணத்தை கொண்டு வெளியில் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஸோ இப்போது இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு இந்த ரைட்டருடைய ட்ரூ ஐடென்டிட்டி என்னன்னு புரியுது. நெக்ஸ்ட் டே மறுபடியும் அந்த ரைட்டரை உட்கார வச்சுட்டு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மறுபடியும் அந்த கதைக்கே போகிறாரு. மெய்டு வந்துட்டு போனாங்க. வந்துட்டு போயிட்ட அப்புறமா இந்த லேடி வந்து என்னோட க்ளோஸாக பழகணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. எனக்கு விஸ்கி ஊற்றி கொடுத்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு லாயர் தான், அவனோட ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ணுவாங்க அப்படி இப்படின்ட்டு ரொம்ப பேசினாங்க. நானும் சரி, அவங்கள நான் முழுசாக நம்பலை. ஏன்னா வீட்டில் ஒரு பர்ஸ் நான் கீழே கிடந்தது, அந்த பர்ஸை போய் நான் எடுத்தேன். அது என்னோடய ஹஸ்பண்டோட பர்சனை என்கிட்டேருந்து பிடுங்கிட்டாங்க. டேபிள் டாப் கிளாஸ் உடஞ்சி கிடந்தது. கேட்டால் நான் தான் ஃப்ளவர் வாஷஸ் ஸ்லிப் பண்ணி அந்த கிளாஸ் மேலே போட்டு உடச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அடிக்கடி பெட்ரூம் வேறு சாவி போட்டு லாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன டவுட்னா, அவங்க ஹஸ்பண்டை கொண்டுட்டு டிவியில் நான் என் ஒய்ஃபை கொண்டுட்டேன்னு போலீஸ் என்னை ஃப்ரேம் பண்ணுறாங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சுட்டு இந்த கொலையும் நான் தான் பண்ணேன்னு என் மேலே ஃப்ரேம் பண்ணுறதுக்காக தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லி முடிக்கிறாரு. இதை போய் அந்த லேடிக்கிட்ட வெரிஃபை பண்ணலான்னு அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது செக்யூரிட்டிஸ் வராங்க 2 பேர். அதில் ஒரு செக்யூரிட்டி சொல்கிறாரு, 7:30 மணிக்கு இந்த மாயான்ற லேடியோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தார், பட் அவர் ரிட்டர்ன் போகல அப்படின்னு ஸ்ட்ராங்காக அவர் சொல்கிறாரு. இங்கே மறுபடியும் வந்து இந்த லேடிக்கிட்ட இந்த விஷயத்தை கேட்குறதுக்கு முன்னாடி அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. அதையும் இந்த போலீஸ் ஆஃபீஸர் படிச்சிடுறாரு. அட்டாப்சியில் என்ன எழுதிருக்குன்னா, பிட்வீன் 8 to 12 o'clock தான் அவங்களுடைய ஹஸ்பண்ட் சேகர்ன்றவர் இறந்தார் அப்படின்னு அதில் போட்டிருக்கு. ஸோ இந்த லேடி கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் என்ன விஸ்கி குடிக்கிறீங்களா என்னோட அப்படின்னு. அந்த லேடி ஷாக் ஆகிறாங்க. பின்ன நீங்கள் வந்து கிரிமினல்ஸ் கூடலாம் விஸ்கி ஊற்றி கொடுத்துருக்கீங்களா? இல்லை நான் வந்து விஸ்கி அதனால் நான் ஊற்றல. விஸ்கி வைக்கிற அந்த கபோர்டில் தான் டார்ச் இருந்துச்சு, நான் அதை எடுக்க போனேன். இவர் வந்துட்டார், நைஸாக விஸ்கி உனக்கு நான் கேன் ஐ மேக் யூ ட்ரிங்க்னு கேட்டு நாங்கள் 2 பேரும் விஸ்கி குடித்தோம். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அந்த டார்ச் லைட் வச்சு நான் செக்யூரிட்டிக்கு எவ்வளவோ லைட் ஆன் ஆஃப் பண்ணி காமிச்சேன், ஃப்ளாஷ் பண்ணி காமிச்சேன். பட் அவருக்கு அந்த விஷயம் புரியல. வெளியில் வந்த உடனே பாத்ரூம்லேருந்து இவர் இந்த விக்ரம்ன்றவர் கண்டுபிடிச்சிட்டாரு. என் கழுத்தை நெரிச்சார். அந்த டைம் பார்த்து என் ஹஸ்பண்ட் ரிட்டர்ன் வந்தார். என் ஹஸ்பண்டுக்கும் அவருக்கும் சண்டை வந்தது. நான் உடனே அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போய் போலீஸை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தேன். பை தென் என்னோடய ஹஸ்பண்டை அவர் கொண்டுட்டார். இதுதான் நடந்தது அப்படின்னு. சரி, அப்போது 7:30 மணிக்கு உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தாரா வரலையா அப்படின்னு கேட்குறாரு. 7:30 என் ஹஸ்பண்ட் வந்தார், பட் 2 minutes போயிட்டார். இந்த விஷயத்தை ஏன் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு இந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு. இல்லை, எனக்கு அது இம்பார்ட்டண்ட்டாக தோணல. எது இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, அதை நான் முடிவு பண்ணணும். இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா மேபி நீங்கள் சொன்னதை நான் நம்பியிருப்பேன். இந்த விஷயத்தை என்கிட்ட நீங்கள் மறைச்சிங்க. எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. நீங்கள் தான் உங்கள் ஹஸ்பண்டை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகிறாரு. இந்த லேடியில் நான் கொலை பண்ணலான்னு இவங்க ஒரு பக்கமாக கத்துறாங்க. அந்த பக்கமாக அந்த விக்ரம்ன்றவர், நான் தான் இன்னோசன்ட் ஆச்சு, என்னை ஏன் போட்டு ஜெயிலில் வச்சுருக்கீங்கன்ற மாதிரி அவர் உட்காந்துருக்காரு. இன்னொரு பக்கமாக எது உண்மைங்கிறது இந்த போலீஸ் ஆஃபீஸர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். நேற்றுக்கு பார்ட் 2 நம்ம அங்கே முடிச்சிட்டோம். இப்போது பார்ட் 3. இப்போது ஒரு கப்பல் இந்த கேத்தரின் அப்படின்றவங்களுடைய மர்டரை பற்றி என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுடைய வீட்டுக்கு போகும்போது ஸ்டெப்ஸ் ஏறிக்கிட்டே 2 போலீஸ் ஆஃபீஸரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. என்னென்னா, இந்த விக்ரமன்றவருடைய ஃபஸ்ட்டு நாவல் சூப்பர் ஹிட், செகண்ட் நாவல் ஃப்ளாப், இது தேர்ட் நாவல். அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் அவர் இங்கே இந்தியாவுக்கு வந்திருந்தார். அதுக்கு அன்றைக்கி நைட்டு அவங்களுடைய ஒய்ஃபோட சண்டை வந்து அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அது அன்றைக்கி அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. மீட் பண்ணிட்டார், ஒரு சின்ன பார்ட்டி வச்சுருந்தார். அன்னிலேருந்து 2வது நாள் அந்த புக்கோடைய லான்ச். இது வந்து ப்ரீ ஈவெண்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த போலீஸ் ஹி கம்ஸ் டு அ கன்க்ளூஷன்.
இந்த தேர்ட் புக் சக்சீட் ஆகணுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ரைட்டருக்கு. ஸோ அவர் ஃபுல் ப்ரெஷரில் இருந்திருக்காரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த வீட்டுடைய கதவை தட்டுறாரு. ஒரு கப்பல் அவரை உள்ளே வர சொல்கிறாங்க. வந்து உட்காந்த உடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த கேத்ரினுடைய மர்டர் கேஸில் எங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது, மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. சரி என்னன்னு கேட்டால், அந்த கேத்ரின் அப்படின்றவங்க இருந்த அந்த ரூம்லேருந்து ஒரு 3-4 ரூம், அவங்களுடைய ரூம் எப்படி இருக்குன்னா இவங்களுடைய ரூம் இப்படி ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இவங்க ரூம்லேருந்து அவங்களுடைய விண்டோவை பார்க்கலாம். பெரிய சைஸ் அந்த கிளாஸ் விண்டோ தானே இருக்கும், ஸ்டார் ஹோட்டல்ஸ்லலாம் கிளாஸ் இது தானே, வால் தானே. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய ஆனிவர்சரிக்கு ஹோட்டல் புக் பண்ணியிருக்காங்க. ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 6:30 7 o'clock இந்த டைமில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒருத்தர் இந்த கப்பல். அப்போது அன்யூஷுவலாக ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கேத்ரின் அவங்களுடைய ரூமில் கேத்ரினும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் இந்த விக்ரம்ன்றவரும் சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ் அவங்க எடுத்துக்கிட்டு அப்படியே அதையும் வீடியோ பண்ணியிருக்காங்க. தே போத் ஆர் ஹேவிங் அன் ஆர்குமெண்ட், அவ்வளோதான். அதுதான் அந்த வீடியோவில் தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 40 seconds to ஒரு 1 minute வீடியோ. சரி, அந்த ப்ரூஃபை வாங்கிட்டு, ஆடியோ எதுவும் கேட்கல ஏன்னா தூரமாக இருக்கிறதுனால, வாங்கிட்டு அதை பற்றி இந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த ரைட்டர்கிட்ட ப்ளே பண்ணி காட்டுறாரு. ஸோ நீ என்ன சொன்ன, உன்னோட ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை, அதனால ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு நீ அந்த ப்ரீ ஈவெண்ட்டுக்கு போன அப்படின்னு சொன்னேன். பட் உன்னோட ஒய்ஃபோட நீ சண்டை போட்டிருக்க போகிறதுக்கு முன்னாடி, அந்த விஷயத்தை நீ டோட்டலாக எங்ககிட்ட மறைச்சிட்ட. வாட் வாஸ் த ஆர்குமெண்ட் ஆல் அபவுட் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்னோட ஒய்ஃபோட நான் சண்டை போட்டுட்டு இருந்தது உண்மை தான். உங்ககிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி எதுக்காக இந்த ரேப் விக்டிமுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணேன்னு என்னோடய ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டேன். நீ என் ஒய்ஃப் தான் வேணும்னே இந்த ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணியிருக்கா. ஸோ தட் இந்த புக்குக்கு அது ஒரு மார்க்கெட்டிங் ஆகும், நிறைய பேர் அதை பற்றி அட்டென்ஷன் சீக் ஆகும், நிறைய பேர் என்னுடைய நாவல் வாங்குவாங்க, ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு. பட் பாவம் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டான்ட்டு என் ஒய்ஃப் கிட்ட நான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னேன். ப்ளஸ் இந்த புக்கை நான் லான்ச் பண்ண விட மாட்டேன்னு என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். உடனே என் ஒய்ஃப் சொன்னால், உன் மேலே நான் கேஸ் பண்ணிவிடுவேன், நீ ஆயுசுக்கு இது எழுதவே முடியாது, நாவலே எழுத முடியாது, நான் தான் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர். ஸோ டெக்னிக்கலி நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், சைலண்ட்டாக ஈவெண்ட்டுக்கு போ, எல்லாருக்கிட்டும் சிரிச்சு பேசு, 2 நாளில் புக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதை தான் சொல்கிறாங்க அவங்க. இதை கேட்டுட்டு அட் த சேம் டைம் என் ஒய்ஃப் ரொம்ப நல்லவ, பட் எப்படியாச்சும் இந்த புக்கை ஹிட் பண்ணிடணுங்கிறதுனால அவள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா, இதை தயவு செஞ்சு பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இவர் ரிக்வெஸ்ட்டும் பண்ணுறாரு. ஸோ போலீஸ்க்கு இப்போது ஃபாரன்சிக் டீம் கிட்டேருந்து ஒரு கால் வருது. இவங்க இமிடியேட்டாக அந்த லேபுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஷேகர்ன்றவரை அவருடைய டாலாக இருக்கிற பர்சன் தான் ஏதாச்சும் கையில் வெயிட் எடுத்து அடித்து கொண்டு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஷேகர்ன்ற பர்சனுடைய ஹைட் 6 feet. ஸோ 6.1 அவருடைய ஒரு 1 inch ஹைட்டாக இருக்கிற பர்சன் தான் அவருடைய தலையில் இந்த வாசை வச்சு அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்பர் 2, இந்த போலீஸ் ஆஃபீஸர் உடனே கொஷின் பண்ணுறாரு, ஏன் இந்த ஷேகர்ன்ற பர்சன் உட்காந்துருக்கும் போது கூட அவருடைய தலையில் அடிச்சிருக்கலாமே, அந்த அடித்த பர்சன் 6.1 இருக்கணும்னு அவசியம் இல்லையே, ஒரு ஷார்ட் பர்சன் கூட பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. உடனே அங்கே 2 எக்ஸாம்பிள்ஸ்க்காக 2 கிளே மாதிரியான 2 சிலைகளை வச்சு அந்த ஹைட்டாக அடித்தா எப்படி இருக்கும், ஹைட் கம்மியாக அடித்தா எப்படி இருக்குன்ற இம்பேக்ட் பார்க்குறாங்க. ஸோ அந்த கிளேயை விட ஹைட்டாக இருக்கிற பர்சன் அதோடைய தலையில் அடித்தா எப்படி இருக்குன்ற இம்பேக்ட் தான் பயங்கரமாக இருக்குது. செகண்ட்லி, இன்னொரு விஷயமும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னா, அந்த ஃப்ளவர் வாஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ளவர் வாஸ் வச்சு தானே அடித்ததாக சொல்கிறாங்க அந்த ஷேகர்ன்ற பர்சனை. அந்த ஃப்ளவர் வாஸில் இந்த விக்ரம்ன்றவருடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு, அந்த விக்ரம்ன்ற பர்சன் ஆப்வியஸாக அது எல்லாமே டச் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த வீட்டில் தான் அவர் இருந்தார் அன்றைக்கி, விஸ்கி குடிச்சிருக்காரு, டிவி பார்த்துருக்காரு, மேபி அங்கே இருக்கிற சோஃபாவில் உட்காந்துருக்கலாம், அங்கே இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் டச் பண்ணி பார்த்துருக்கலாம், அங்கே இருக்கிற அந்த வாஸும் ஃப்ளவர் வாஸும் தொட்டிருக்கலாம். ப்ளஸ் உள்ளேயும் போனதாக சொல்கிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் டச் பண்ணியிருக்கலாம். அதை வச்சு எப்படி அவர் தான் மர்டர் பண்ணதான் நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும்னு அவங்க ஒரு ஆர்குமெண்ட் பேசிகிட்டே இருக்காங்க. அட் த சேம் டைம் ஓகே, கமிஷனர்கிட்ட இந்த விஷயம் போது Day 2 3 days சால்வ் பண்ணுங்கிறத நம்மளுடைய ஒரு ப்ரெஷரில் இருக்கும் நம்ம. சரி, இந்த ஃபாரன்சிக் டீமில் அவ்வளோ ஷியராக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்கிட்ட இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் சொல்லிடுறாங்க, ரிவீல் பண்ணிடுறாங்க. இந்த ஷேகருடைய ஹைட் வந்து 6 feet, வேறஸ் இந்த விக்ரம்ன்ற பர்சனுடைய ஹைட் வந்து 6.1. ஸோ அவருடைய 1 inch டாலாக இருக்கிற பர்சன் தான் தலையில் ஓங்கி அடிச்சிருக்கணும்.
ஸோ இந்த விக்ரம் சேத்தி தான் அவரை தலையில் அடிச்சிருக்காரு இந்த சேகர்ன்ற பர்சனை இந்த ஃப்ளவர் வாஸ் வச்சு. செகண்ட்லி அந்த ஃப்ளவர் வாஸில் அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, மர்டர் வெப்பன் அதுதான். ஸோ நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம் இதை. சரி, அவருடைய ஒய்ஃப் அவங்க கேத்ரின், அந்த கேஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கேத்ரினுக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்திருக்கு. லண்டன்லேருந்து அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் வரத்துக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு அப்புறமா தான் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாங்க என்னங்கிறத டீட்டெயில்டில் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்க முடியும். பட் ஆஸ் ஆஃப் நோ இந்த விக்ரம்ன்ற பர்சன் தான் மர்டருங்கிறத நான் கன்ஃபார்மாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி கமிஷனர் போய்ட்றாரு. வேறஸ் இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம தப்பான ஆளை அரெஸ்ட் பண்ணுறோமா இல்லை என்ன, அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அட் த சேம் டைம் இவரோட ஜூனியருக்கு கால் பண்ணி இந்த மாயான்ற லேடியோட வீட்டுக்கு வெளியில் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃப்ஸ் எரிக்கப்பட்டதில்ல குப்பத்தொட்டியில், அதை பற்றி விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதை பற்றி நான் விசாரிச்சிட்டேன், அது சம்மந்தமாக ஒரு டிடெக்டிவ் நம்மளை வந்து நாளைக்கு மீட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இட்ஸ் டே 3. அந்த டிடெக்டிவ் போலீஸ் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு இந்த போலீஸ் ஆஃபீஸரை மீட் பண்ணுறதுக்காக. அந்த டிடெக்டிவ் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டிடெக்டிவ் எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, மேபி இந்த ஷேகர்ன்ற பர்சன் அந்த டிடெக்டிவ் கிட்ட ஃபோனில் டச்சில் இருந்திருக்கலாம். அவர் இறந்து ஒரு 1 வீக் முன்னாடி யார் யார் கூட பேசியிருப்பாங்க அப்படின்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கலாம். அதில் இந்த டிடெக்டிவ் நேம் இருந்திருக்கலாம். ஸோ அந்த டிடெக்டிவ் கிட்ட பேசியிருக்கலாம் அவங்க என்ன விஷயம் அப்படின்னு. அந்த டிடெக்டிவ் மேட்டரை சொல்லியிருப்பாரு. சரி நேரில் வாங்க அப்படின்னு கூப்பிட்ருப்பாங்க. நேரில் வரும்போது சில ஃபோட்டோஸோட அந்த டிடெக்டிவ் வந்து இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோஸ் என்னென்னா, அதே ஃபோட்டோஸ் தான் அந்த ஷேகர்ன்ற பர்சனுக்கு இந்த டிடெக்டிவ் கொடுத்துருக்காரு. அவர் இறந்து போய் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஃபோட்டோஸ் எரிக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுடைய வீட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஷேகருடைய பாடி பார்க்குறாரு. அப்புறமா அந்த ஃப்ளவர் வாஸ் பார்க்குறாரு. டோருக்கு வெளியில் ஒரு குப்பைத்தொட்டியில் ஃபோட்டோஸ் எரிஞ்சிருக்கு, பட் அரைகுறையாக தான் எரிஞ்சிருக்கு. ஸோ ஃபோட்டோஸ் ஏதோ எரிச்சிருக்காங்கன்றது மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதே ஃபோட்டோஸ் தான் இதுன்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இப்போது இந்த ஃபோட்டோஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேகருடைய ஒய்ஃப் அதாவது மாயா ஒரு பர்சனுடைய ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஸோ அதோடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் தான் இது அவங்க வீட்டில், அவங்களுடைய ஹாலில், பெட்ரூமில் எல்லாம். சரி, இப்போது யார் இந்த பர்சன் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அந்த பர்சன் யாருன்னா இந்த ஷேகருடைய ஃப்ரெண்ட், அவருடைய பேர் சிராக். ஹீ இஸ் ஆல்சோ அ லாயர். இமீடியட்டாக போயிட்டு இந்த பர்சனை தூக்கிட்டு வராங்க. அந்த பர்சன் போலீஸ் வந்த உடனே ஐ நோ இட்ஸ் அ சண்டே அண்ட் ஐம் எ லாயர், நீங்கள் என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாலாம் இப்படி இழுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ரொம்ப அவரும் திமிராக பேசுகிறாரு. அவரை கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் இமீடியட்டாக இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் தூக்கி அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. எல்லாத்தையும் காமிச்சிட்டு, உனக்கும் உன்னுடைய ஃப்ரெண்ட் அதாவது ஷேகருடைய ஒய்ஃப், இவங்க அவங்களுக்கும் உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டால், ஆமாம் எங்களுக்குள்ள அஃபேர் இருந்துச்சு அப்படின்னு இவர் ஒத்துக்கிறாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு டே மாயா இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போதும் நீ தானே அவங்களை கொண்டு வந்து ட்ராப் பண்ண அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் தான் ட்ராப் பண்ணேன் அப்படின்னு இவர் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா இவர் கண்டினியூ பண்ணுறாரு இவரோட ஸ்டோரியை. இந்த மாதிரி ஷேகர்ன்றவன் அவனுடைய ஒய்ஃபை கண்டுக்கவே மாட்டேன், எப்போ பாரு ஒர்க்குன்னு ரொம்ப பிஸியாக இருப்பான், அவங்க ரொம்ப லோன்லியாக இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு யதார்த்தமாக தான் அவங்க கூட பழகினேன், அவங்க ரொம்ப லோன்லியாக இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அட் த சேம் டைம் அவங்களும் என் கூட நல்லா க்ளோஸாக பழகினாங்க. ஸோ இது ஒரு அஃபேராக எப்போது கன்வெர்ட் ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியல. பட் இதை நாங்கள் ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு தான் நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். பட் அதுக்குள்ளே ஒரு நாள், அதாவது அந்த மர்டர் நடந்த அன்னைக்கு ஈவினிங் 7:30க்கு நானும் இந்த மாயான்றவங்களும் பேசிக்கிட்டு இருந்தோம் அவங்க வீட்டில். சடனாக இந்த பர்சன் வந்து 7:30க்கெலாம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். நாங்கள் கேஷுவலாக பேசிகிட்டு இருந்த மாதிரி நடித்தோம். பட் அவர் இமீடியட்டாக ஒரு என்வலப் கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த என்வலப் ஓப்பன் பண்ணி பார்த்தா, நாங்கள் 2 பேர் நெருக்கமாக இருந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் டிடெக்டிவ் அவங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த ஷேகர்ன்றவர் எங்களுக்கு காமிச்சார். எங்கள் 2 பேருக்கும் பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. இல்லை நாங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டாப் பண்ணணுன்னு தான் இருக்குன்னுலாம் நான் எவ்வளவோ சொன்னேன். பட் அவர் என்னை நம்பலை, என்னை பிடிச்சி தள்ளி விட்டார். நான் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த கிளாஸ் டைனிங் டேபிளில் விழுந்தேன். அது என்னால் தான் அந்த டைனிங் டேபிளில் இருக்கிற கிளாஸ் உடஞ்சி கீழே விழுந்தது. ஸோ போலீஸ் இப்போ சொல்கிறாரு, ஓகே உன்னுடைய பிளட் குரூப்பும் உன்னோட பிளட் எங்களுக்கு அங்கே கிடச்சிது. அதை நாங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு தான் நீயும் அன்றைக்கி வந்திருக்க, அது உன்னுடைய பிளட் குரூப்புன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. எனிவேஸ் நீயே இந்த உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட உன்னோட சைட் ஆஃப் ஸ்டோரி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த அவருடைய ஃப்ரெண்ட் ஷிராகோட பிளட் குரூப்பும் போலீஸ்க்கு கிடச்சிருக்கு. இதே கதையை மாயான்றவங்க கிட்டேயும் போலீஸ் வெரிஃபை பண்ணுறாங்க. மாயாவும் சேம் அதே தான் சொல்கிறாங்க. எஸ் இட்ஸ் ட்ரூ, எனக்கு அஃபேர் இருந்திருக்கு அவருடைய ஃப்ரெண்ட் சிராகோட. ஐ வாஸ் வெரி லோன்லி, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த சிராக் வாஸ் குட் டு மீ. ஸ்லோலி அது அப்படி இப்படின்னு அஃபேராக மாறிடுச்சு. பட் சீக்கிரமே நாங்கள் இதை ஸ்டாப் பண்ணணுன்னு தான் ரொம்ப ட்ரை பண்ணோம். அன்றைக்கி ஈவினிங் 7:30க்கு இவர் வீட்டுக்கு வந்தார்.
அன்எக்ஸ்பெக்டடாக எப்போவுமே லேட்டாக தான் வருவார். அப்போ நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ இந்த என்வலப்லாம் காமிச்சார், கோவப்பட்டார், அந்த சிராகுன்றவனை பிடிச்சி தள்ளி விட்டார். அவர் சிராகுன்றவன் போய் அந்த டைனிங் டேபிளில் பட்டு டைனிங் டேபிளோட கிளாஸ் கீழே உடஞ்சிருச்சு. அந்த சிராகுன்றவனுக்கும் அடிபட்டுச்சு, அவருக்கும் பிளட் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கோவமாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்தவர் 2 நிமிஷத்துலேயே கிளம்பி வெளியில் போயிட்டார். அதுக்கப்புறமா தான் இந்த பேலன்ஸ் இந்த ப்ராப்ளம்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு அந்த லேடி இவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் பயங்கரமாக ஷாக்கராரு. எப்படி உங்கள் 2 பேருக்கான ஸ்டோரியும் சேம் டு சேம் அப்படியே இருக்குது, 2 பேரும் நல்லா ரிஹர்ஸ் பண்ணி கதை விட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், இதுதான் நடந்த உண்மை. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் இந்த சிராகுன்ற பர்சனும் என் ஹஸ்பண்ட் போயிட்டார் ஃபஸ்ட்டு. இந்த சிராகுன்ற பர்சனும் நானும் இங்கே இருக்கிறது சரியில்லைன்ட்டு அவரும் கிளம்பி போயிட்டார் வெளியில். அதுக்கப்புறமா ஒரு 7:30க்கா ஒரு 7:45 7:50க்காக தான் இந்த பர்சனுடைய என்ட்ரி, அதாவது விக்ரமுடைய என்ட்ரி. வீட்டுக்குள்ளே வந்தார், வீட்டில் யாரும் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நியூஸ் பார்த்தாரு, என் கழுத்தில் கத்தி வச்சார். நான் எஸ்கேப் ஆக பார்த்தேன், மறுபடியும் ஓடி வந்து என்னை பிடிச்சிட்டாரு, மறுபடியும் வீட்டுக்குள்ளே தள்ளிட்டார். சடனாக 8:05 8:10க்கு ஒருத்தங்க காலிங் பெல் அடித்தாங்க. யாருன்னு நான் டோர் திறந்து பார்த்தா என்னோடய மெய்ட். இவர் விக்ரம் உள்ளேருந்தே என்னை மிரட்டினார், கழுத்தில் கத்தி வச்சு இந்த மாதிரி குத்திடுவேன், அந்த மெய்டை வந்து போக சொல்லுங்கன்னு. நான் மெய்டை போக சொல்லிட்டேன். மறுபடியும் ஒரு 5-10 மினிட்ஸில் இந்த சிராகுன்ற பர்சன் வந்து பெல் அடித்தார். நான் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். என்ன சிராக் அப்படின்னு கேட்டால் அந்த பர்சன் சொன்னார், நான் வெளியில் போயிட்ட அப்புறமா உனக்கு என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னு நான் பயந்து நிறைய வாட்டி கால் பண்ணி நீ எடுக்கல, தான் நான் நேரில் வந்து இஸ் எவ்ரிதிங் ஃபைனா அப்படின்னு கேட்கலாம் தான் நான் வந்து பெல் அடித்தேன். இல்லை எவ்ரிதிங் இஸ் ஃபைன், நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மறுபடியும் கதவை தள்ளிட்டேன். ஏன்னா மறுபடியும் விக்ரம் கத்தி வச்சு இந்த சைடு என்னை மிரட்டிகிட்டு இருந்தான், யாராக இருந்தாலும் அனுப்பு இல்லாட்டி நான் குத்திடுவேன் அப்படின்னு. சரின்ட்டு நான் அந்த பர்சனையும் அனுப்பிட்ட அப்புறமா தான் நெக்ஸ்ட்டு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் என்னுடைய சைட் ஆஃப் ஸ்டோரி அப்படின்னு. இதை அவர் கேட்டுட்டு மறுபடியும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருக்கார். அந்த லேடியை வீட்டுக்கு அனுப்பிட்டு மறுபடியும் இந்த பக்கம் வராரு. இந்த விக்ரம்ன்றவரை பார்க்குறாரு. விக்ரம் ரொம்ப ஃபீல் பண்ணி அவருடைய ஜெயிலில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. சொல்கிறாரு, என்னோடய கதை நீங்கள் கேட்பீங்கன்னு நான் நினச்சேன், பட் என் கதையை நீங்கள் கேட்கவே மாட்டீங்க, நீங்கள் என்னை ஃப்ரேம் தான் பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு தெரியுது. சரி, அப்படின்னா உன்னுடைய கதை உண்மையான ஸ்டோரி சொல்லு, நான் நம்புகிறேன். எனக்கு என்னமோ நீ தான் கொலை பண்ணேன்னு தோணுது. இல்லை, நான் அன்றைக்கே உங்களுடைய ஜூனியர்கிட்டையும் சொன்னேன், மெய்ட் போயிட்ட அப்புறமா இன்னொரு பர்சன் வந்தாங்கன்னு, பட் அவர் என் காதலே எதுவுமே கேட்கல, நான் சொன்னதை அவர் வாங்கிக்கவே இல்லை. மெய்ட் போயிட்ட அப்புறமா இன்னொரு பர்சன் வந்தாங்களா, சரி யார் அது அப்படின்னு மறுபடியும் அவர் கேட்குறாரு. மெய்ட் போயிட்ட அப்புறமா ஒரு 8 o'clock பெல் 8:15க்கு யாரோ பெல் அடித்தாங்க. இவங்க ஃபஸ்ட்டு மெய்டை அனுப்பிட்டாங்க, இன்றைக்கி நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி. நெக்ஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணாங்க, ஒரு பர்சன் வந்தார். வந்த உடனே இந்த மாயான்றவங்க ஹக் பண்ணிவிட்டு அந்த பர்சனுடைய காதில் ஏதோ சொன்னாங்க. சொல்லிவிட்டு என்கிட்ட இதுதான் என்னுடைய ஹஸ்பண்ட்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவர் உங்களுடைய ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. நானும் உங்கள் ஹஸ்பண்ட் தான் போல இருக்குன்னு நம்பினேன். அந்த பக்கம் விஸ்கி வச்சுருந்தேன் ஒரு டேபிளில். போயிட்டு அந்த விஸ்கி எடுக்கும்போது என்னோடய கை அங்கே இருக்கிற கம்ப்யூட்டருடைய மவுஸில் பட்டுருச்சு. பார்த்தா இந்த கம்ப்யூட்டருடைய ஸ்க்ரீன் சேவரில் வேறு ஒரு பர்சனும் இந்த மாயான்றவங்களும் ஒன்றா இருந்தாங்க அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் சேவரில். ஸோ அதுதான் இந்த மாயான்ற லேடியோடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேறஸ் இன்றைக்கி வந்திருக்கிற பர்சன் அவங்க ஹஸ்பண்டே கிடையாது, வேறு யாரோ ஒரு பர்சன், இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சுட்டு நான் அவங்கள பார்க்கும்போது அந்த பர்சன் வந்து என்னை ஓங்கி தலையில் அடிச்சிட்டாரு. நான் மயங்கிட்டேன். மயக்கத்தில் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சது, இங்கேருந்தோ இந்த ஷேகர்ன்றவருடைய டெட் பாடி இழுத்துட்டு வந்து என் பக்கத்தில் போட்டார் இந்த பர்சன் சிராகுன்றவர். அட் தி சேம் டைம் ஃப்ளவர் வாஷில் என்னுடைய தம் பிரிண்ட், என்னுடைய ஃபுல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வச்சுட்டு கீழே போலீஸ் வந்திருக்காங்க, போய் சீக்கிரமாக அவங்கள மேலே வர சொல்லு அப்படின்னு இந்த சிராக் மாயா கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டார். நான் எந்திரிச்சு நிற்கிறதுக்குள்ளே போலீஸ் வந்துட்டாங்க. நீ தான் கொலை பண்ணனு என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டாங்க, ஆக்சுவலாக நான் கொலையே பண்ணல அப்படின்றாரு. ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த சிராகுன்றவோட ஃபோட்டோகிராஃப் காமிக்கிறாரு. இதுதான் அந்த பர்சனாக அன்றைக்கி வந்தவர்னு. இவர் பார்த்துட்டு, ஆமாம் இந்த பர்சன் தான் அன்றைக்கி வந்தார், இவர் தான் என் தலையில் அடித்தார், இவரும் இந்த மாயாண்ட லேடி தான் என்னை ஃப்ரேம் பண்ணுறாங்க இதுக்குள்ளே அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் டீ கடையில் உட்காந்து அவருடைய ஜூனியரோட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு சொல்கிறேன், நாளைக்கு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது, ஆக்சுவல் கல்பிரேட் யாருன்னு உங்களுக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும். மறக்காமல் நம்ம சேனலை கண்டிப்பாக பாருங்கள். ஆல் ரைட், ஸோ see you tomorrow. Please like, share and subscribe. Bye. Take care.